அஸ்ட்ரோ பக்தி நேயர்களுக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். வரப்போகும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, அதாவது வாக்கிய சனிப்பெயர்ச்சியை மார்ச் மாதம் வர இருக்கிறது. அந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அதாவது 6/3/2026 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றைய தினம் வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி, காலை 7 மணி 56 நிமிடத்திற்கு 7:56 AM, அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணி 56 நிமிடத்திற்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சி ஆகின்றார். திருக்கணிதப்படி ஏற்கனவே மீனத்தில் இருக்கிறத நம்ம விட்டுருவோம். அது திருக்கணிதப்படி ஏற்கனவே பயிற்சியானது. இப்போ வாக்கிய கணிதம் நம் தமிழகத்தில் அதிகமாக அந்த காலத்திலிருந்தே பார்க்கப்பட்டு வருகின்றன வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதனால் அரசர்கள் காலத்திலிருந்தே கோவில்களுடைய ஆலயங்களில் ஆகமங்களில் இந்த வாக்கியப்படி கிரகங்கள் பயிற்சியாவதைத்தான் ஒரு பயிற்சியாக வைத்திருக்கிறார்கள். அதனால் திருக்கணித வாக்கியத்திற்கு முன்ன பின்ன இருக்கும். அதனால் இப்போ மீனத்துக்கு போகக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி 12 ராசிக்கும் என்னவா இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த 6/3/2026 பயணம் செய்பவர் 24/4/2028 வரை 2.25 ஆண்டு அந்த மீனராசியில் இருக்கிறார். அந்த மீனராசி இருக்கிற போது 2 முறை அவர் வக்ரத்தன்மையை பெறுகிறார். ஒரு முறை 15/7/2026 முதல் 30/11/2026 வரை இந்த 26ஆவது ஆண்டில். அதாவது அவருடைய வக்ரம் எப்போதுமே 150 நாட்களுக்குள் இருக்கும். அதனால் 15/7/2026 முதல் 30/11/2026 வரை முதல் வக்ர நிலையை கார்த்திகை மாதம் பெறுகிறார். அதற்கு அடுத்து 2027 பார்த்தீங்கன்னா ஜூலை 28ஆம் தேதி 28/7/2027 முதல் 13/12/2027 வரை, அதாவது 13 டிசம்பர் வரையில் 2ஆவதாக அந்த வக்ர நிலையை அவர் அடைகின்றார். இப்பொழுது அவருடைய நேரடி சஞ்சாரங்கள், ராசியை பார்க்கக்கூடிய விதங்கள், இந்த வக்கர சஞ்சாரம் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு 12 ராசிக்கும் அவர் தரக்கூடிய பலன்களை ஜோதிட ரீதியிலும் மற்றும் எண்ணியல் ரீதியிலும் வாஸ்து ரீதியிலும் அதை ஒன்று திரட்டி உங்களுக்கு மிகவும் எளிமைப்படுத்தி என்ன மாதிரி பலன்களை தருவார் என்பதையும் அறிந்து நமக்கு சாதகமான பலனா பாதகமான பலனா, அப்படி பாதகமான பலன் தான் அதுக்கு என்ன தக்க பரிகாரங்கள், இதோட இறையர்களோடு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்போது நாம் தொடருவோம். ஈஸ்வரனுடைய தன்மை பெற்றவர்கள் மொத்தம் நமக்கு அந்த காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரரே ஈஸ்வரன் பெயர் பெற்றவர் தான். அதற்கடுத்து ராவணேஸ்வரன் பல வரங்களை பெற்று ஈஸ்வரன் பலனை பெற்றவர். அதற்கப்புறம் நம்மளுடைய மானிட உலகில் மனிதர்களாக இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் என்று அழைக்கின்றோம். அப்படி ஈஸ்வரன் பட்டம் பெற்று காசியில் பல ஆண்டுகள் தவம் செறிந்து காலபைரவருடைய அருளால் அந்த சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனுடைய பட்டத்தை சிவபெருமானத்தை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட சனீஸ்வரர் நம் ஜாதகத்தில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி வருகின்ற பொழுது யாராக இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் என்று எல்லோருமே ஆண் பெண் இருபாலருமே நமக்கு வரக்கூடிய பலன்கள் என்னவாக இருக்கும், எந்த வகையில் கவனமாக இருக்கணும், எந்த வகையில் நன்மைகள் பண்ணுவார், என்ன ஏது அப்படி ஆலய வழி இதில் நீங்கள் நம்ம சிறப்பு பெறுவது எல்லோரும் தெரிந்த விஷயமே. இப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மீன ராசிக்கு போகின்றார். இப்போ குருவுடைய வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆவதால் இது நம்ம ஒரு பொதுவாக ஒரு சுபகிரகத்தினுடைய ராசிக்கு அவர் போகிறார். இது எப்படின்னா ஒரு சுபகிரகத்தினுடைய ராசியில் சனி டிரான்சிட் ஆவதால் பயிற்சி ஆவதால் பெரும்பாலும் தன்னுடைய கெடுபலன்களை தர வருகின்ற போது கூட குருவுடைய வீடாக இருப்பதால் நற்பலனோ தீய பலனோ நற்பலன்களை சற்று தாமதமாகவும் மெதுவாகவும் அமைய வைப்பார். தீய பலன்களை மிக விரைவாக உங்களை தாக்குதல் தராமல் அதற்கு உரிய சில வழிமுறைகள், சின்ன சின்ன சிரமங்கள், மாற்றங்கள், உரிய உபாயங்களை நீங்கள் கையாண்டால் அதிலிருந்து கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும். அந்த வகையில் சிவனின் பொதுவாக சனீஸ்வரருக்கு சிவனின் தாசன், சிவபெருமானை மெயினாக வணங்குவது, மகா கணபதியை பூஜிப்பது, உங்கள் குலதெய்வங்களை வணங்குவது, மகாவிஷ்ணுவை வணங்குவது, அம்பிகையை வணங்குவது, முருகப்பெருமானை வணங்குவது, இன்னும் சொல்லப்போனால் சிவனுடைய அம்சத்திலேயே சொர்ண ஆகசர பைரவர், கால பைரவர், அவர் தான் அவருக்கு பிரதான தேவதை. அப்படிப்பட்ட பைரவரையும் பைரவி என்பது இந்த இடத்துல துர்க்கை, காளி இவர்களையெல்லாம் வணங்கினால் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய எந்த இடர்பாடுகளும் நீங்கி நீங்கள் சுபிட்சங்களை பெற முடியும். இப்போது 12 ராசிக்கு அவருக்குரிய பலன்களை நாம் முதலில் பார்ப்போம். மேசராசி அன்பர்கள். இப்போ மேசராசி அன்பர்களுக்கு இப்போது நம்ம வந்திருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி 7.5 சனியாக துவங்குகின்றன. இப்போ 7.5 சனியாக துவங்குகின்ற பொழுது அவர் ஆரம்பத்திலே இருப்பதனால மிகப்பெரிய கெடுதல்களை ரொம்ப செய்திட மாட்டார். அதுவும் குருவுடைய வீட்டில் இருக்கிறார். மேசத்திற்கு குரு ஒரு யோக கிரகம் ஆவார். அப்படி ஒரு யோக கிரகத்தினுடைய வீட்டில் இந்த சனி பகவான் பயிற்சியாக இருப்பதால் பெரும்பாலும் உங்களுக்கு தர வேண்டிய ஒரு பெரிய கெடுபலன்களை அதிகமாக தந்திடாமல் அதில் தப்பிக்கவும் வைப்பார். மேலும் மேசத்துக்கு அவர் பாதகாதிபதி என்ற ஒரு அமைப்பை பெற்றிருப்பதால் இங்கே அவர் அந்த ராசிக்கு 12இல் சஞ்சரிக்கின்றதால் பாதகமும் கூட சமயத்தில், அதாவது உங்களுடைய முயற்சிகள்,
உங்களுடைய விரயங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய பணச்செலவுகள், பலரால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், அதற்காக ரெட்டிஃபிகேஷன் மற்றும் தக்க உபாயங்கள், இறை வழிபாடு, பரிகாரங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு ஒருபோதும் வீண் போகாமல் அந்த பாதகங்கள் கூட சில நேரத்தில் சாதகமாக ஆவதற்கு வழிகளை உண்டு பண்ணுவார். எந்த ஒரு பலனும் உங்களுக்கு தாமதமாக வந்தடையும். இப்போது மேசத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 2, 6, 9ஆம் பாவங்களை பார்க்கிறார். இப்போ 2ஆம் பாவத்தை பார்ப்பதனால உங்கள் ராசிக்கு அது குடும்பஸ்தானம். இப்போ குடும்பத்தில் நீங்கள் எல்லோருமே என்ன பண்ணணும், மிக அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கணும். அதாவது குடும்ப தலைவனாக இருந்தாலும் கூட மனைவியோட, பிள்ளைகளோட, தன் உறவினர்களோட எந்த வகையிலும் அதிகமாக டென்ஷன்கள், கோபங்கள் கொள்ளாமல் பல பொறுப்புகளுக்கு அவள் உள்ளுணர்ந்து உள்வாங்கி நீங்கள் அவர்களுடைய இதமான முறையில் அவருடைய சில விருப்பங்களை கூட உடனே நான் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடாது. எந்த வகையிலாவது செய்து தருகிறேன் என்று அவர்களை தட்டி கொடுத்து அவருடைய தன்மைகளை அறிந்து நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக ஒரு பிணக்குகள், பிரச்சனைகள் வராமல் நாம் குடும்பத்தை தப்பித்துக் கொள்ளலாம். மேலும் அது படிப்பு ஸ்தானமாகவும் இருக்கின்றன. நீங்கள் வாக்கு கொடுப்பது, படிப்பது, இதில் சில நெருடர்கள், பணச்செலவுகள் ஏற்படும். உங்கள் குடும்பத்திலேருந்து நிறைய உங்களுக்காக பணம் செலவழிக்க வேண்டியது வரும். ஆனாலும் பணம் செலவழித்து போனாலும் தான் நினைக்கக்கூடிய அந்த முயற்சிகளை சரியாக பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு அதன்படி நீங்கள் தேர்வு செய்து நீங்களும் கொஞ்சம் அதிக முயற்சி எடுத்து படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பண விஷயத்தில் நீங்கள் யாருக்கும் மிக பொறுப்புகளை ஏற்பது நன்மை அல்ல. ஏன்னா 9ஆம் இடமும் பணஸ்தானம் தான், பாக்கியஸ்தானம் தான். இப்போ இந்த 2, 9ஐ சனி தன் வசத்தில் வைத்திருப்பதால் நீங்கள் பண பரிவர்த்தனை, ஒப்பந்தம், அதில் கையெழுத்திடுவது, ஒரு வேலைக்கு போவது, தொழில்களில் ஆவணங்களில் சில விஷயங்களை செய்வது, பிறருக்காக பரிந்துரை செய்வது, நாம் எதையாவது ஒரு முக்கியமான சொத்துக்களோ அல்லது டாக்குமெண்ட்டுகளோ அல்லது வாகனங்களோ, எந்திரங்களோ, கருவிகளோ இவையெல்லாம் நம்ம வாங்குகின்ற பொழுது அல்லது வீடு கட்டுகின்ற பொழுது இவற்றையெல்லாம் நீங்கள் செலவழிக்கக்கூடிய பணம், அந்த ஆவணம், முயற்சி இவையெல்லாம் கரெக்டாக பார்த்து நாம் கையெழுத்திட்டு எந்த ஒரு முயற்சியும் சரியாக செய்ய வேண்டும். ஒரு செக்யூரிட்டியாக செய்துக்க வேண்டும். இன்சூர் பாதுகாப்பும், முக்கிய பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதும், இறை வழிபாடும் ரொம்ப உகந்தது. இப்போ 6ஆம் இடத்திற்கு அவருடைய பார்வை இருக்குது. இந்த 6ஆம் இடம் என்ன, கடன், எதிரி, வழக்கு விவகாரங்கள் ஏற்படும். ஸோ விழிப்புணர்வு நிலையில் ஏமாற்றங்கள் கூட ஏற்படலாம். பொதுவாக இப்போ 6ஆம் இடத்தை சனி பார்ப்பது பொதுவாக நன்மையை செய்வார். ஏன்னா இந்த 6ஆம் இடம் அவருக்கு நன்மையான ஸ்தானம். இப்போ உங்களுக்கு ஒரு எதிரிகள் தோன்றான்னு வச்சுக்கோங்க, தோன்றுவது எதிரியாக இருக்கலாம், ஆனால் அவரால் ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் நீங்கள் பிறரை அனுசரித்தால், அதிகாரிகளையோ அல்லது பணியாட்களையோ இல்லை தனக்கு உதவி செய்பவர்களையோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாக மாறும். இப்போ கடன் வாங்குறீங்க, குறைந்த வட்டியில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதை கொண்டு உங்களுடைய தேவை என்ன, அந்த தேவைக்கு மட்டும் கடன் வாங்கி எதையும் செய்து கொண்டால் போதுமானது. இப்போ சரீரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியத்தில், அந்த ஆரோக்கியத்தில் உங்களுக்கு எந்த மருத்துவமே உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். இருப்பினும் உங்கள் சரீரத்தை நீங்கள் சரியாக பார்த்து கொண்டால் கண்டிப்பாக அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மையை தந்து நீண்ட ஆயுள் வளத்தையும் மற்றும் உங்களுடைய ருணரோகம், கடன், எதிரி விவகாரங்களிலிருந்து தப்பித்து அதன் மூலம் வெற்றிகளை உண்டு பண்ணுவார். அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற போது இரவு பகல் பாராது உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் தொழிலையோ அல்லது மற்றும் பணிகள்லையோ அல்லது குடும்பத்துக்காகவோ இந்த முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்து செய்ய வேண்டிய அந்த திட்டங்களை ஒரு திணறடிகள் இல்லாமல் சரியாக தன் திறமை, யூகம், பக்தி, வழிபாடு, உபாயம் இதன் மூலம் கண்டிப்பாக 6ஆம் இடத்தின் மூலமாக உங்களுக்கு ஜெயத்தை தருவார் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். எந்தவித அமைப்புகளும் உங்களுக்கு நன்மையாக அமையும். திருமண சுப விஷயங்கள் கூட தாமதமாகும், ஆனால் தாமதமாகி நல்ல விதமாக முடியும். சொத்துக்கள் வாங்குறீங்க, கடன்பட வேண்டி இருக்கும். மற்றும் எந்த வகையிலாவது நீங்கள் பெற நினைப்பதை, அதாவது ஸ்திர சொத்துக்களோ, உயர் படிப்புகளோ அல்லது ஒரு பொன் பொருள்களோ அல்லது வாகனமோ, ஒரு என்ஜாய்மெண்ட் எதையுமே நீங்கள் சற்று அனுபவிப்பதற்கு தடைகள் ஆரம்பத்தில் இருந்தாலும் பின்னாடி அவைகளெல்லாம் தகர்த்தெறியப்பட்டு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இப்போது இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இந்த 2.25 வருடங்களில் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை தருவார். இப்போ வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எது? ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை, ஜூலை 2026 முதல் நவம்பர் 26 வரையும், பின் ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரை, ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரை இந்த காலங்கள் மட்டும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இவரால் வரும். அதனால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க வேண்டும். இதர காலங்களில் உங்களுக்கு பாதகமான பலன்கள் வரும். பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக நாம் பார்க்கின்ற பொழுது
எந்த மாதிரி கடவுள்கள் வந்து நமக்கு அப்படின்னா கற்பக கணபதி மற்றும் பெரிச்சியூரில் இருக்கக்கூடிய மற்றும் நவபாசானத்தாலான பைரவர். அந்த பைரவர் அதாவது திருக்கோஷ்டியூருக்கு பக்கத்தில் இந்த ஊர் இருக்கிறது பெரிச்சியூர், சிவகங்கை மாவட்டம். அந்த பைரவர், கற்பக கணபதி பிள்ளையார்பட்டி, மூலிகையால் ஆக்கப்பட்ட சமயபுர மாரியம்மன். அம்பாளுக்கு அபிஷேகங்கள் எதுவும் கிடையாது, மூலிகையாலான அற்புதமான அம்மன். அந்த அம்மனை தரிசிப்பதும் அதை தரிசிப்பது உங்களுக்கு நல்லதே. மற்றும் திருக்கோஷ்டியூர் பெருமாளுடைய பாடல் பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம், ராமானுஜராலும் வழிபாடு செய்யப்பட்ட சிறப்பு ஸ்தலம், மும்மூர்த்திகள் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாளையும் வணங்குவது நல்லதே. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியுடைய அனுகூலம் தரக்கூடிய எண்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 48, 53, 72. அதிர்ஷ்ட சின்னம் நீங்கள் பையில் வச்சுக்கிறது ஏதேனும் ஒரு வகையில் உங்கள் உடைமைகளில் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இது நன்மையை தரும். அந்த மாதிரி அதிர்ஷ்ட சின்னம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக்கிற வடிவம், அதுக்கப்புறம் நந்தி, இந்த வடிவத்தை பயன்படுத்தால் நன்மையை. எந்த திசை உங்களுக்கு வாஸ்துவில் நன்மையாக இருக்கும்? தென்மேற்கு கிழக்கு திசைகளை, இந்த திசையினுடைய பயண முயற்சிகள் தொடர்புகள் யாவும் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இறைவனுடைய வழிபாடுகளோடு அதிபத்த நாயனார் என்ற 60 நாயன்மாரில் ஒருவர்கள், அவரை நீங்கள் வணங்குறது ஒரு சிறப்பு. சித்தர்களில் பார்த்தீங்கன்னா போகரை வழிபாடு செய்ய வேண்டும், இவர்களையும் நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் நன்மையே. உங்களுக்கு பரிகாரம்னு சொன்னோம்னா தீபம் போடுவது, தீபத்துக்கான வஸ்துக்களை கொடுப்பது, சுட சுட நெருப்பாலான வஸ்துக்களை பயன்படுத்தி இறைவனுக்கு படைத்து பிறருக்கும் தானம் செய்வது, இவைகளெல்லாம் மிகவும் உங்களுக்கு நன்மைகளே. அங்ககீனம் உடையவர்கள், விதவைகள், கருப்பு நிறத்தவர்கள் மற்றும் கால்நடைகள், இவர்களுக்கெல்லாம் உணவு தந்தால் கண்டிப்பாக நீங்கள் நன்மைகளை இந்த சனிப்பெயர்ச்சியில் பெற்றிட முடியும். ரிஷபராசி அன்பர்களே, இப்போ ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து ஒரு பொங்கு சனி யோகமாக மாறுகின்றன. 11ஆம் இடத்தில் அல்லவா சனீஸ்வரர், அவருக்கு மிகவும் சிறந்த ஸ்தானம் அது. அதுவும் இதை ஒரு பொங்கு சனியாகவே எடுத்துக்கொள்ள, ராசிகளிலேயே அவர் ரிஷபமும் ஒரு சுபகிரகத்தினுடைய ராசி, அவர் போயிருக்க 11ஆம் இடமும் ஒரு சுபகிரகத்தினுடைய ராசி மீனம் அல்லவா. அது இன்னும் சொல்லப்போனால் ரிஷபகிரகத்தினுடைய சுக்கிரனுக்கு உச்ச ராசியாகவும் அந்த சனீஸ்வரர் அங்கே இருக்கின்றார். அப்படிப்பட்ட பொங்கு சனியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் சனீஸ்வரர் வாரி வழங்கப் போகிறார். அதில் எந்த விதமான சந்தேகமில்லை. எல்லாவற்றினுடைய தடைகளில் இருந்தும் நீங்கள் நீங்கி ஆரோக்கியம் மற்றும் தொழில் வேலைகளில் ஒரு நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை, அதிலே ஒரு உயர்வு, வருவாய்கள் மற்றும் ஒரு முகஸ்தூதியாக எந்த காரிய முயற்சிகளை மேற்கொண்டு தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் பயனுள்ளாக செய்வது, சுப விஷயங்கள் கைகூடுவது, நீங்கள் நினைத்தபடி அந்த அழகான வீட்டையோ அந்த சொத்துக்களையோ வாகனங்களையோ ஆடை ஆபரணங்களையோ அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு வரப்போகின்றன. உங்களுடைய முதலீடுகள் பல வகையிலும் நீங்கள் முயற்சித்து எதையும் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் சரியாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணுவார். இவர் எந்த ராசிகளை பார்க்குறார்? ஒன்றாம் இடமாகிய உங்கள் ராசியவே பார்க்குறார். ஒரு மெருகேறக்கூடிய தன்மையில் நீங்கள் இரவு பகல் பாராது உழைத்து வருவாய்களை தீட்டி தான் யார் என்பதை வெளிக்காட்டுவதற்கு ஒரு தக்க தருணமாகும். அது மட்டுமல்ல, தன்னை சேர்ந்தவருடைய விருப்பத்தையும் தனது விருப்பத்தையும் சரியாக செய்து மகிழ்வு பெறுவீர்கள். 5ஆம் இடத்திற்குடைய பார்வை இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அமையும். அது மட்டுமல்ல, பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சொத்துக்கள், குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய திட்டங்கள், அவருடைய படிப்பு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக மாறுவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. இப்போ 8ஆம் பாவத்திற்கு அவருடைய பார்வை இருக்குது. அதனால் தீர்க்க ஆயுள், எதிர்பாராத பயணம், எதிர்பாராமல் வெளிநாடுகள் செல்வது. நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப நாளாக ஒரு கடப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கடப்பில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எதா இருந்தாலும், பணமோ ஒப்பந்தமோ வேலையோ நமக்கு வர வேண்டியது முக்கியமான விஷயமோ எதுவும் நியாயமானது அனைத்தும் உங்களுக்கு கைகூட பெறுவீர்கள். மறைமுக வருவாய்களுக்கு நிறைய இடம் உண்டு. அதனால் மந்திரோபாசனை, தெய்வீக காரியங்கள், தர்மம் இவற்றையெல்லாம் மனமுகந்து செய்து இந்த பொங்கு சனியால் நீங்கள் போற்றப்படக்கூடியவராக புவியில் திகழ்வீர்கள். உங்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு 2.25 ஆண்டு நன்மை என்றாலும் கூட வக்ர காலத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அந்த வக்ர காலம் எது என்ன? ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை. 2027ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரை. அதாவது ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரையும்,
ஆகஸ்ட் 2021 டிசம்பர் 2027 வரையும் இந்த காலங்களில் மட்டும் உங்களுக்கு சனீஸ்வரரால் வரக்கூடிய சாதகமான பலன்கள் உங்களுக்கு வருவதற்கு குறைவாகவும் தடைகளாகவும் தாமதமாகவும் ஒரு பாதிப்புகளை தரும். இந்த காலங்களில் உங்களுடைய புதிய முயற்சிகளோ முதலீடுகளோ எதிர்பார்ப்புகளோ எதையும் செய்வதை சற்று தள்ளி போட்டு சரியான உபாயங்களை அறிந்து வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்லதே. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக யார் உங்களுக்கு அமைகின்றார் என்று பார்த்தீங்கன்னா பைரவர், அதுக்கப்புறம் ஏகாம்பரேஸ்வரர், சிவனுடைய ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்மன் மற்றும் பெருமாள், அங்கே இருக்கக்கூடிய முருகன், இவர்கள்லாம் ஒரு சேர நீங்கள் காஞ்சிபுரம் சென்றால் அனைவரையுமே வணங்கி விடலாம். அதாவது ஏகாம்பரேஸ்வரர், சித்திரகுப்தன், அங்கே இருக்கக்கூடிய முருகன், அங்கே உலகளந்த பெருமாள், இவர்களெல்லாம் ஒரு சேர நீங்கள் வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்று. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் 15, 51, 53, 15, 51, 53 இந்த எண்கள் உங்களுக்கு எதில் தொடர்பாக இருந்தாலும், பெயர்களோ நிறுவனங்களோ நபர்களோ மற்றபடி இந்த தொடர்புடைய எண்கள் சம்பந்தப்பட்ட உங்கள் உடைமைகள் எதுவாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். வாஸ்துவில் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு திசையும் மேற்கு திசையும் இந்த பயணம், முயற்சி, வீடு, வியாபார ஸ்தலங்கள் எல்லாமே உங்களுக்கு திரவிய லாபங்களை உண்டு பண்ணும். அத்துடன் அதிர்ஷ்ட சின்னம்னு பார்த்திங்கன்னா கருடன், பசு இந்த படங்களை நீங்கள் வைத்துக்கொள்வது, இதன் பிரதிமைகளை வீட்டிலோ வியாபாரத்தில் வைத்துக்கொள்வது அல்லது எங்கே அதை எளிதாக பையில் வைத்து எடுத்து செல்வது, இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சின்னங்களாக இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடும். மற்றும் இந்த தெய்வ வழிபாடுகளோடு புகழ் சோழ நாயனான 63 நாயன்மார்களில் ஒருவர் இருக்கார். அவற்றை நீங்கள் வணங்குவது நன்மையே. மற்றும் கடுவெளி சித்தர், இந்த சித்தரை நீங்கள் வணங்கினால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு என்ன பரிகாரம், நீங்கள் பூமி ராசியாக இருப்பதால் பூமியிலிருந்து விளையக்கூடிய தானியங்கள், அதிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் இவற்றை இறைவனுக்கு படைத்து அதை நீங்கள் எந்த வகையிலாவது தயார் செய்து பிறருக்கு நீங்கள் தானமாக தந்தால் எந்த வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கக்கூடியவராக இந்த பொங்கு சனியின் பயிற்சி பலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன்.